அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா சேமியா கேசரி. சேமியா கேசரி ரொம்ப சுவையாக சூப்பராக இருக்கும். ஜம்முன்னு அவ்வளோ ருசியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். ஜம்முன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். ரொம்ப ருசியாக இருக்குது. ரொம்ப சுவையாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. நீங்கள் வேணால் இதோட இன்னும் நெய் சேர்த்துக்கலாம். நிறையா நாங்கள் நெய் ரொம்ப சாப்பிடாதனால நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் கம்மியாக. நீங்கள் நிறையா சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட சுவையாக இருக்கும், நல்லாயிருக்கும், ஜம்முன்னு இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்ச எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கனை வைக்குங்க, ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறந்துடாமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யணும் வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இதெல்லாம் 1/4 லிட்டர் 300 கிராம் பால் எடுத்து வச்சுருக்கு. காய்ச்சி ஆற வச்ச பால், 250 கிராம் சேமியா, அதில் பாதி 150 கிராம் கீ எடுத்து வச்சுருக்கு. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பு ஒரு சட்டி வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்தாச்சு. இப்போ இதில் நம்ம திராட்சைகளை சேர்த்துக்கலாம். இப்போ திராட்சையை சேர்த்து நல்லா எலும்புற மாதிரி பொரிச்சுக்கணும். நல்லா எலும்பி வரணும். இந்த மாதிரி நல்லாயிருக்கும். ஏன்னா பருப்பு, முந்திரி பருப்பு நான் வறுத்த பருப்பு தான் வச்சுருக்கேன். அதனால் கடைசியாக சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் வந்துருச்சு. இந்த திராட்சையும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த திராட்சையை எடுத்து வச்சுக்கோம். இப்போ எடுத்து வச்சாச்சு. இப்போ இதில் பால் சேர்த்துக்கலாம். நம்ம 250 கிராம் பால் சேமியா வச்சுருந்தோம். அதுக்கு பால் ஒரு 300 கிராம் சேர்த்துக்கலாம். இது 100 மில்லி டம்ளர், அதில் 3 டம்ளர் சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா கொதி வரட்டும். இது பசும்பால், நல்லா பசும்பால் காய்ச்சி ஆற வச்ச பால். இப்போ இது நல்லா கொதி வரட்டும், பார்க்கலாம். இப்போ இதில் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை சேர்த்துக்கலாம். நான் ரெட் கலர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலரை சேர்த்துக்கலாம். இப்போ பால் கொதி வரட்டும். பாருங்க, பால் நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ இதில் சேமியாவை சேர்த்துக்கலாம். சேமியா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சேமியா நல்லா வேகட்டும். இப்போ நல்லா கொதி வரணும். நல்லா சேமியா வெந்து வரணும். இப்போ சேமியா நல்லா கொதித்து வேகுது. இது ஒரு கனமான சேமியா, அதனால் நல்லா வெந்து வேகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அணில் சேமியா வந்தால் சீக்கிரம் வெந்துடும். இப்போ இதில் கொஞ்சமாக இனிப்பு சுவையை தூவி கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்து வேக சரியாக வரும். பால் நிறையா இருக்க மாதிரி தெரியும், ஆனால் நல்லாயிருக்கும். சரியாக வந்துடும். நல்லா கொதித்து வேகிறதுக்கு சரியாக வரும். இப்போ இது நல்லா வேகணும். நல்லா வேகட்டும். இதுக்காக தண்ணி வச்சு தண்ணி வச்சு நல்லா வந்துருச்சு. இன்னும் கொத்த தண்ணி வைக்கணும். பற்ற விட்டு அப்புறம் ஜீனி சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சுட்டு 2 நிமிஷம் வேகனாலே சரியாக வந்துடும். இது கனமான சேமியா, ஜூஸ் சேமியா, அதனால் கொஞ்சம் வேக லேட் ஆகும். இப்போ இன்றைக்கி ஜீனி சேர்த்துக்கலாம். இப்போ சீனியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனிப்பு போதுமான்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஜீனி சேர்த்தாச்சு. ஜீனி சேர்த்து நல்லா வச்சிட்ருக்கு. இப்போ நல்லா வெந்துருச்சு. சேமியாவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கலாம். முந்திரியும் திராட்சை வைக்கிற முந்திரி ஏற்கனவே வறுத்துக்கிறவா முந்திரி, அதனால தான் வறுக்கலை. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக கேசரி ஜம்மனை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் வாங்க. ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக ஜம்மனை ரெடி ஆகிடுச்சு. சேமியா கேசரி சுவையாக சூப்பராக இருக்குது ஜம்மனை. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். புதுசாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கனை அமுக்குங்க, ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறந்துடாமல் இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.